இப்போ ECR OMR செம்ம கனெக்ட். Stepstone secret plot near Kovalam ECR. Beach resort plot just 24 lakhs ல. Launching offerல plot வாங்குங்க 5 lakhs profit. என்ன வேணும் ஸ்கூலுக்கு எல்லாமே இங்க இருக்கு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. ஃபைன் டைம் நேர்களுக்கு வணக்கம். ரீசெண்டாக ரிலீஸ் ஆகி உலகத்தில் இருக்கிற எல்லாராலையும் பேசப்படுற ஒரு படம் தான் ஹாலிவுட்ல ரிலீஸ் ஆன ஒரு மூவி அப்சஷன். இந்த படத்தோட டைரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண யூடியூபர் தான். அவர் பேரு கரி பார்க்கர். கம்மியான பட்ஜெட்ல எடுத்த ஒரு படம் உலகத்தையே திரும்பி பார்க்க வச்சிருக்கு. அந்த படத்தோட ஃபுல் டீட்டெயில்ஸை இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்கலாம். பொதுவாக ஹாலிவுட்னாலே நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் வர்றது எது? பிரம்மாண்டமான ஒரு ஸ்க்ரீன் இருக்கும், டெக்னாலஜியை நிறைய யூஸ் பண்ணியிருப்பாங்க, பெரிய பெரிய ஹீரோஸ் இருப்பாங்க, பல கோடி ரூபால அந்த படம் எடுக்கப்பட்டிருக்கும். கரெக்டா? ஆனால் இது எதுவுமே இல்லாமல் வெறும் 10 கோடி பட்ஜெட்லேயே எடுக்கப்பட்டு இப்போ வரைக்கும் 2000 கோடிக்கும் மேலே வசூலிச்சுட்டு இருக்கிற படம் தான் அப்சஷன். பெரிய ஹீரோஸ் கிடையாது, பெரிய பெரிய ஸ்டூடியோவில் எடுக்கல, பெரிய விளம்பரமும் எதுவுமே கிடையாது. ஆனால் சாதாரண வித்தியாசமான ஒரு கதையை வச்சு உலகத்தையே திருப்பி பார்க்க வச்சிருக்கு அப்சஷன் படம். நினச்சி பாருங்க, நீங்கள் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறீங்க, அந்த பொண்ணு உங்களை கண்டுக்கவே இல்லை, ஆனால் அதுக்கப்புறம் உங்களுக்கு அதிசயமான ஒரு சக்தி வந்துட்டு கிடைக்குது. அதை வச்சு நீங்கள் அந்த பொண்ணு என்ன மட்டும்தான் உலகத்திலே நிறைய காதலிக்கணும், என் மேலேயே பைத்தியமா இருக்கணும்னு நினைக்கிறீங்க. அந்த ஒரு ஆசை உடனடியா நிறைவேறிடுது. ஆரம்பத்துல சொர்க்கம் மாதிரி இருந்த காதல் வாழ்க்கை போக போக பயங்கரமா மாறுது. இந்த விஷயங்களை கேட்கும் போது உங்க மனசுல என்ன தோணுது? இதுதான் இந்த படத்தோட ஒன் லைன். இந்த படத்தோட ஹீரோ யாருன்னு பாத்தீங்கன்னா பியர் அப்படின்ற ஒரு பையன் சாதாரண வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்கான். அவன் ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் ஷாப்ல வேலை பார்க்கறான். அவன் கூட வேலை செய்யற நிக்கி அப்படின்ற ஒரு பொண்ணை அவனுக்கு பிடிச்சிருக்கு, காதல் பண்றான். ஆனா அந்த பொண்ணு கிட்ட அதை வெளிப்படையா சொல்லக்கூடிய ஒரு தைரியம் அவனுக்கு இல்லை. நிறைய சூழ்நிலையில அந்த பொண்ணுக்கிட்ட அந்த லவ்வை எக்ஸ்பிரஸ் பண்ணணும் அப்படின்ட்டு போறான். ஆனா அது ஒரு தோல்வியாவே முடிஞ்சிருது. ஒரு நாள் அந்த பொண்ணுக்கு கிஃப்ட் வாங்கி சர்ப்ரைஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு ஷாப்புக்கு வந்துட்டு போறான். அது ஒரு ஆன்டிக் ஷாப். அந்த ஷாப்ல இருக்கிற எல்லா பொருளுமே வித்தியாசமான பொருட்களாக தான் இருக்கு. அங்க இருந்து இவ ஒரு பொருளை வாங்கிட்டு போறான். அது பேர் தான் ஒன் விஷ் வில்லோ அப்படின்றது. அந்த பொருள் எப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்துட்டு ஒரு பவர் இருக்கு. நம்ம ஏதாவது ஒரு விஷயத்த நினைச்சிட்டு அந்த பொருளை உடைச்சோம் அப்படின்னா அது நிறைவேறும் அப்படின்னு அதுல எழுதியிருந்தது. அந்த ஒன் விஷ் வில்லோ அப்படின்ற ஒரு பொருள் வாங்கிட்டு வந்தான்ல, அந்த பொருளை கையில் எடுத்து இவன் யோசிக்கிறான், நிக்கி இதுக்கப்புறம் என்ன மட்டும்தான் காதலிக்கணும், இந்த உலகத்திலேயே அவளுக்கு நான் மட்டும்தான் பிடிச்சவனா இருக்கணும், என் மேலதான் அவ பைத்தியமா இருக்கணும் அப்படின்னு யோசிச்சு அந்த பொருளை 2ஆ உடைச்சிடுறான். அடுத்த செகண்டே இவன் எதிர்பாராத விடமா நிக்கி வந்து இவகிட்ட பாசமா பேச ஆரம்பிக்கிறான். அந்த நிமிஷத்துல இருந்து நிக்கி இவனை காதலிக்கவும் ஆரம்பிக்கிறான். ஆரம்பத்துல அந்த காதல் வாழ்க்கை அப்படின்றது இவனுக்கு மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையா போயிட்டு இருந்துச்சு. ஆனா நாளுக்கு நாள் நிக்கி இவன் மேல வச்சிருந்த ஒரு காதல் அளவுக்கு அதிகமான ஒரு விஷயமா மாறி சாதாரண ஒரு காதல் கட்டுப்பாடா மாற ஆரம்பிச்சிருச்சு. அந்த கட்டுப்பாடு ஒரு பைத்தியமா மாற ஆரம்பிச்சிருச்சு. அந்த பைத்தியம் நாளுக்கு நாள் பயங்கரமான ஒரு விஷயமாவே மாறிடுச்சுன்னு தான் சொல்லணும். வாழ்க்கையில தனியாவே இருந்துட்டு வந்த பியருக்கு தன் கூட ஒருத்தங்க இருக்காங்க, பேசுறதுக்கு ஒரு துணை இருக்கு அப்படின்னு மகிழ்ச்சியா இருந்தாலும் போக போக எங்க பார்த்தாலும் நிக்கி தான், யார்கிட்ட பேசினாலும் நிக்கி தான், என்ன செஞ்சாலும் அவகிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு தான் பண்ணணும். சாதாரணமா ஒருத்தங்க கிட்ட இருந்து பேசினா கூட நிக்கி இவனையே துருன்னு பார்த்துக்கிட்டே இருப்பா. தூங்கும்போது கூட பக்கத்துல படுத்துட்டு இவனையே முழிச்சு பார்த்துட்டு இருப்பா. நீங்க இப்படி தூங்கும்போது உங்க பக்கத்துல யாராவது உட்காந்து உங்களை பார்த்துக்கிட்டே இருந்தா தூக்கம் வருமா? இல்ல நீங்க வந்துட்டு ஃப்ரீயா இருந்த ஒரு வீட்டுல யாராவது ஒருத்தங்க இருந்துகிட்டே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தா உங்களுக்கு அது எப்படி இருக்கும்? இந்த எல்லா விஷயத்தையும் ரத்தம் கலந்த ஒரு பயமான ஒரு படமா தான் வந்துட்டு டைரக்டர் இந்த அப்சஷன் மூவில கொடுத்துருக்காரு. இந்த படத்துல பேய் இல்ல, பிசாசி இல்ல, அந்த மாதிரி எந்த விஷயங்களும் இல்ல. ஆனா ஒவ்வொரு சீனும் நம்மள பயத்துக்குள்ளேயே வச்சிருக்கோம். இதுல ஹீரோ அப்படின்னு நம்ம பியர் கேரக்டர் தானே சொல்றோம். ஆனா போக போக உண்மையான மெயின் கேரக்டரை ஹீரோயின் நிக்கியை தான் வந்துட்டு நம்ம பார்ப்போம். நிக்கி நடிக்கிற ஒவ்வொரு சீன்லயும் அடுத்து என்ன நடக்க போகுது, ஐயோ இந்த பொண்ணு என்னப்பா பண்ண போறா, தயவு செஞ்சு அந்த பொண்ணை கேட்கறது பண்ணிருப்பா, இப்படி சொல்ற அளவுக்கு சீட்டோட கார்னர்ல வைக்கிற மாதிரி ஒவ்வொரு சீனையும் எடுத்திருக்காரு டைரக்டர் கரி பார்க்கர்.
இப்படி அந்த ஹீரோயின் நிக்கி பியர் மேல ஒரு காதல் பைத்தியத்துல மாறி அது பயங்கரமான ஒரு காதலா மாறி நிக்குது. அப்ப இந்த ஹீரோ என்ன பண்றான் அப்படின்னா, அந்த பேக்கெட்ல இருக்கிற ஒரு கஸ்டமர் கேர் நம்பருக்கு வந்துட்டு கால் பண்றான். கால் பண்ணி இந்த மாதிரி நான் ஒரு விஷயத்துல மாட்டியிருக்கேன், எனக்கு இந்த விஷ் வந்துட்டு வேண்டாம், என்னை இதுல இருந்து வெளியே கொண்டு வாங்கன்னு கேட்கும்போது ஆப்போசிட் சைட்ல இருந்து வர ரெஸ்பான்ஸ் என்னன்னா, இந்த வாரம் ஒரு டைம் மட்டும்தான் உங்களால கேட்க முடியும், இது வந்துட்டு முடிவு பெறணும் அப்படின்னா உங்க 2 பேர்ல யாராவது ஒருத்தர் கண்டிப்பா இறக்கணும்னு சொல்றாங்க. இந்த படத்தை எந்த அளவுக்கு டைரக்டர் கொண்டு போயிருக்காங்க அப்படின்றத படத்தை பார்த்தே தெரிஞ்சுக்கோங்க. இந்த படம் ஒரு ஹாரர் மூவின்னு இல்லாம ஒரு சைக்காலஜிக்கல் த்ரில்லர் மூவி அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த படத்துல இருந்து நம்ம எல்லாருக்கும் சொல்ல வர ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, காதல் அப்படின்றது தேவைதான், ஆனா எல்லாத்துக்கும் லிமிட் அப்படின்றது ஒண்ணு இருக்கு. அன்பு அப்படின்றது வாழ்க்கையில சந்தோஷமா தான் இருக்கும், ஆனா நம்ம ஃப்ரீடம் அப்படின்றது எந்த இடத்துல நிக்குதோ அந்த அன்பே வந்துட்டு நம்மளுக்கு பாரமா போயிடும். ஒருத்தங்க நம்மளை காதலிக்கணும் அப்படின்றது எதிர்பார்க்கறது தப்பான விஷயம் கிடையாது, ஆனா அவங்க நிரந்தரமா நம்மளுக்காகவே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது தப்பு தானே. இந்த மாதிரியான விஷயத்தை தான் அப்சஷன் மூவில டைரக்டர் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை நடிகை த்ரிஷா அவர்கள் அவங்க ஃப்ரெண்டு கூட போய் தியேட்டர்ல பார்த்துருக்காங்க. ஒவ்வொரு சீன்லையும் பயம் ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள் இருந்ததா அவங்க வந்துட்டு சோஷியல் மீடியால ஷேர் பண்ணியிருக்காங்க. ஹாலிவுட் படம் அப்படின்னாலே சாதாரண ஒரு பட்ஜெட்ல எடுக்க முடியுமா அப்படின்னு நிறைய பேர் கேள்வி கேட்டிருக்காங்க. அதுக்கு உதாரணமா சொல்லணும் அப்படின்னா இந்த அப்சஷன் மூவியை சொல்லலாங்க. வெறும் 10 கோடி மதிப்புல பெரிய பெரிய ஹீரோஸ் யாருமே இல்லாம பிரம்மாண்டமான செட்டிங்ஸ் எதுவுமே இல்லாம சாதாரணமா எடுக்கப்பட்ட இந்த படத்தை உலகத்தையே திருப்பி பார்க்க வச்சிருக்காரு டைரக்டர் கரி பார்க்கர். ஒரு யூடியூபரா தன்னோட வாழ்க்கையை தொடங்கி ஷார்ட் ஃபிலிம்ஸ் எடுக்க ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் படத்தை எடுக்க ஆரம்பிச்சு இப்போ ஒரு வெற்றிகரமான படத்தையும் கொடுத்துருக்காரு. கண்டிப்பா இந்த படத்தை தியேட்டர்ல போய் பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க. இந்த படத்துல இருந்து ஒரு விஷயத்த மட்டும் உறுதியா உங்களுக்கு நான் சொல்றேன், படத்தை பார்த்து முடிக்கும் போது நிக்கி அப்படின்ற கேரக்டர் உங்க மைண்ட்ல இருந்து மாறவே மாட்டாங்க. இன்னும் அடுத்தடுத்த சினிமா அப்டேட்ஸோட உங்களை சந்திக்கிறேன். விடை பெறுவது சந்தியா தாஸ்.